அதான் ரொம்ப முக்கியம் அர்ஜுனா, அதை தெரிஞ்சுக்கோ. ஆனால் பண்ணுறது கஷ்டம்னுட்டான் கண்ணன் அன்னிக்கே. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்களால் அது முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லி வச்சுடுறேன். சத்வ ஆயுகு பல ஆஹாராக, அதாவது ஆகாரங்கள், முதல் ஆகாரம் சாத்விகமான ஆகாரங்கள். அது எதை வளர்க்கும்? சத்வ ஆயுகு பல சுக பிரீத்தி விவர்த்தனாக, சுகத்தை கொடுக்கும், பிரீத்தியை வளர்க்கும், சத்துவகுணத்தை வளர்க்கும், ஆயுஷை வளர்க்கும், ஆரோக்கியத்தை வளர்க்கும். இது இத்தனையும் வளர்க்கறது நல்ல ஆகாரங்கள். எதுன்னு அர்ஜுனன் கேட்டான். ஸ்னிக்தாக ரஸ்யாக ஸ்திராக ஹிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. ஸ்னிக்தாக வெளுப்பா வழவழான்னு இருக்கணும். ரஸ்யாக இனிப்பு பண்டமாக இருக்க வேண்டும். ஸ்திராக நாம சாப்பிட்டப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து நன்னா நல்லது பண்றதா இருக்கணும். வாயில போடச்சே நல்லதா பலது இருக்கும், உள்ள போனப்புறம் கண்டிப்பா அது நல்லது பண்ணாது. ஆனா வாயில போடச்சே கசக்கும் சிலதெல்லாம், உள்ள போனா நின்று நிலைத்து நல்லது பண்ணும். எப்பொழுது நிலைத்து நல்லது பண்ற ஆகாரமா சாப்பிடு. ஹிருத்யாக பார்க்கறச்சே சாப்பிடணும்னு தோணணும். அதை பார்த்தாலே இது பிடிக்கல போட்டிருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே கண்ணை மூடிண்டா வாயில போட்டுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஆகாரத்தை சாப்பிடாதே. இதெல்லாம் சாத்விக ஆகாரம். அடுத்து ராஜச ஆகாரம் சொன்னா அத்யுஷ்ண லவண தீக்ஷ்ண ரூக்ஷவிதாகினஹா கட்டு அம்ல, ரொம்ப புளிப்பு, ரொம்ப கசப்பு, ரொம்ப காரம், ரொம்ப சூடு, ரொம்ப சிலிர்ப்பு, இந்த ஆகாரங்கள் அத்தனையும் கூடாது. மிதமான ஆகாரமாக உண்ணுவாய். இதெல்லாம் துக்க சோகாமய பிரதாக, துக்கத்தையும் சோகத்தையும் கொடுக்கும்னு தெரிவித்தான். கடைசியா எது தாமஸ் ஆகாரம், எதுன்னா ஒண்ணு கட்டம் இல்லை. இப்ப நாம சாப்பிட்டு இருக்கிற எல்லாம் சொல்லலாம். இப்ப என்னன்னு சொல்றேன், அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதே கடைசியில நாம சாப்பிட்டு இருக்கிறதோடு அதை ஒப்பு நோக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்படும். யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் உச்சிட்டஞ்ச அமேத்தியம் ஆகாராக தாமசேஷ்டாக. யாத்தயாமம் தளிக பண்ணி ஒரு ஜாமத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. யாத்தயாமம். கதரசம் இயற்கையான ரசம் படுத்துன்னா சாப்பிடக்கூடாது. பூத்தி வாசனை மாறி படுத்துன்னா சாப்பிடக்கூடாது. பரியுஷித்தம் ஊசிப்போன எத்தையும் சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம் ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. அமேத்தியம் பெருமாளுக்கு கைகாட்டப்படாததை சாப்பிடக்கூடாது. இந்த 6 ஆகாரமும் கூடாதுன்னா படி அதில் பொழுத போக்க விரும்பலை. அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், வீட்டுக்கு போனப்புறம் வச்சு பார்த்துங்கோ. இதில் எதெல்லாம் பண்ணோம்னு ஒரு ஜாமம் கழிச்சுன்னு சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு முந்தா நாளை பற்றிலாம் இப்போ பேச்சே இல்லை. தளிக பண்ணி ஒரு ஜாமான் எடுத்துன்னா சாப்பிடக்கூடாதுன்னாரே தவிர, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணது, 5 நாள் முன்னாடி பண்ணது, குழு குழுன்னு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டுல எந்த ஆகாரத்தையும் சாப்பிட முடியாது. ஆக இந்த ஆகாரங்கள்லாம் தாமசஸ்தேட்டா, தமோ குணத்தை தான் வளர்க்கும். எந்த தேவத்தை, எப்படிப்பட்ட தானம், எப்படிப்பட்ட ஆகாரம், இப்படி இருந்தா தான் நம்மிடத்திலையும் சத்துவகுணம் வளரும். அதற்கு வெங்கடேசனான் எம்பெருமான் திருவடிகளை பற்றுவதே வழி என்ன விடத்திலே தெரிவித்தார். பெருமாளும் பார்த்தார், கீழே போய் இறங்க வேண்டிதான். மேலேந்து பார்த்தா வசந்த ஸ்தானமா தோணினது திருமலை தான். மலை தானே மேலேந்து பார்த்தா முதல்ல தெரியும், கீழே இருக்கிற பூமியா தெரியும். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெருமாள் கீழே பார்த்தார். எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது என்னமோ தெரியல. எந்த எம்பெருமானுமே மேலேந்து பார்த்து தான் கீழே இருக்கிற ஊரை தேர்ந்தெடுக்கிறா. ஸ்ரீரங்கநாதன் இன்னைக்கு வந்து சேனிச்சுட்டு இருக்காரே, விபீஷண ஆழ்வான் புஷ்பக விமானத்தில் அயோத்தியிலேருந்து விமானத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்கார். பெருமாள் பரிசு கொடுத்துட்டார் விபீஷணனுக்கு. யுத்தம் முடிஞ்சு போச்சு. விபீஷணன் விடைபெற்று கொண்டு திரும்ப ஸ்ரீலங்கைக்கு போயிட்டு இருக்கார். என்ன பரிசு கொடுக்கலான்னு பெருமான் யோசித்தான். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுகுல தெய்வதம் என்ன ஜெகநாத பெருமாள், அவர் ஆராதன பெருமாளை விமானத்தோட கொடுத்துட்டான் ராமன். அதை புஷ்பக விமானத்தில் வச்சுட்டு விபீஷணன் தெற்கு நோக்கி லங்கையை நோக்கி போயிட்டு இருக்கார். ஆகாசத்தில் போறச்சே கீழே ஸ்ரீரங்கம் தெரிஞ்சது. இடம் ரொம்ப நன்னா இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன்னு வந்து படுத்து விட்டார் அவர். அதனால ஸ்ரீரங்கத்தையும் பெருமாள் தேர்ந்தெடுத்து ஆகாசத்திலேருந்து பார்த்துன்னு தான் வந்து படுத்தார். இப்ப திருவேங்கடமுடையானும் திருவேங்கடம்னு வெங்கடாச்சலத்தை பார்த்தான். ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருந்து கீழே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான இடமாக தோணித்து. அங்க இருக்கக்கூடிய நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு, அருவிகள்லாம் ஓடுற சலசலப்பு தத்தம், ஆனைகள் இருக்கிறத பார்த்தான், குரங்கு இருக்கிறத பார்த்தான், பாம்புகள் ஓடுறத பார்த்தான், வேடர்கள் இருக்கிறத பார்த்தான். இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா என்ன பெருமான் தன் திருவுள்ளத்துல முடிவெடுத்துட்டான். கீழே திருவேங்கடத்தை பத்தி ஆழ்வார் தெரிவித்தார். குளிரருவி வேங்கடம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே குரலெடுத்த அருவிகள்லாம் ஷோன்னு கொட்டின்னு இருக்கான். இப்பெல்லாம் நிறைய சத்தம் வந்துட்டதுனாலே அந்த அழகான சத்தங்கள்லாம் நமக்கு அந்த ஊர்ல கேட்கறது இல்லை. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா தனியா ஒரு அழகா ஏகாந்தமான நிலையிலே இயற்கை சூழல்ல இந்த சத்தங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கும். வனமிருகங்களுடைய சத்தம், வேடர்களுடைய சிலைக்கை ஒலி, அருவி ஓனு சோனு கொட்டுற சத்தம். இந்த சத்தம் தெழி குரல் அருவி. அருவியினுடைய குரல் நன்னா இருக்குன்னார் ஆழ்வார். அருவி சத்தம் போடுறதுன்னு சொல்லுவார்.
குரல் நன்னா இருக்குன்னு சொல்லுவோமா? பேசினாத்தானே குரல்னா அந்த ஊர் அருவிகள்லாம் பேசுமா. கீழேர்ந்து நித்த சூரிகள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்காளே, அவள்கிட்ட போய் அருவி பேசுறது, பெருமாளே இங்கே இறங்கி வந்துட போறார், நீங்கள்லாம் இனிமேல் இந்த ஊரில் உட்காந்து என்ன பண்ண போறீள்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு இனிமேல் வைபவம் இல்லை, வேங்கடத்துக்கு தான் ஏற்றம் என்று வேங்கடமலையினுடைய வைபவத்தை அருவிகள் போய் அங்கு அறிவிக்கிறது. தெழிகுல அருவி திருவேங்கடம்னு தெரிவித்தார். அந்த ஊர்ல இருக்கிற மிருகங்களுக்கு கூட பக்தி அதிகமா. போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பூக்கு ஆங்கறிந்த ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டு போதறிந்து காலங்கார்த்தால எழுந்துருமா அந்த ஊர்ல இருக்கிற குரங்கு. அன்னிலேருந்தே குரங்கு அதிகம் போல் இருக்கு திருவேங்கடத்திலே. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆழ்வார் பாட்டில் விடாம திருவேங்கடம்னு பாடுறச்சேவே குரங்க சேர்த்தே தான் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பூக்கு மணி வச்சுட்டு படுத்துட்டு தான் அதுகள்லாம். 4 மணிக்கு எழுந்து பெருமாளை சேவிக்கு போகணும். இப்பெல்லாம் 2:30 மணிக்கே விஸ்வரூபம் ஆயிடுறது. அந்த நாளில் ஒருவேளை 4 மணிக்கு ஆயிண்டிருக்கோனுமோ. மனுஷர்கள் எழுந்து போனது ஆச்சரியம் இல்லை. தறிந்து சமயம் ஆயிடுத்தே, நாழி ஆயிடுத்து, அப்புறம் திருவேங்கடமுடையானுக்கு விஸ்வரூபம் ஆயிடும், அப்புறம் தான் நம்மளை உள்ள விட மாட்டான் அப்படின்னு குரங்கெல்லாம் வேகமாக எழுந்திருந்து தறிந்து எழுந்திருக்கிறதுக்கு என்ன வச்சுக்குமோ நாம வச்சுக்கிறோமோ இல்லையோ, மணி ஒன்று வச்சுக்கிறோம், அது கணக்கானு சத்தம் போடும், அதை தட்டிட்டு தூங்கி போடுவோம். இவன் மறுபடியும் தூங்கணும்னா அதை தட்டுட்டா, அதுக்கு இப்போ அவா கண்டுபிடிச்சுட்டா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ எழுந்திருக்கிற வரைக்கும் அது விட மாட்டேங்கிறது. மாற்றி ஒத்தருக்கொத்தம் போட்டி அதை தட்டுறோம், அது தூங்குறோம். திரும்ப இந்த மார்கழி மாதத்தில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், திருவாராதனம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பிரசாதம் வாங்கிக்கணும், திருப்பா அனுசந்தானம் பண்ணணும், உபன்யாசத்துக்கு போகணும்னா அந்த மாதத்துல தான் இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலான்னு தோன்றது. இந்த ஆண்டாள் இந்த பாட்டை சித்திரை மாதத்துக்கு வச்சிருக்கலாம் இல்லையோ, தானே சூரிய பகவான் நம்மளை எழுப்பி விட்டுடுவார். அதை விட்டுட்டு இந்த மாதத்துக்குன்னு வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் தூக்கம்னு பார்க்க குரங்கு ஒன்றுத்துக்கு தூக்கம் இல்லை. நம்ம ஊர்லேயே சூடு அதிகமான ஊர், இங்கேயே நமக்கு தூங்க தோணினா திருவேங்கடம் எத்தனை குளிர்ந்த திவ்யதேசம், எவ்வளவு தூரம் குரங்குகள்லாம் தூங்கணும். மேலும் விலங்குக்கு என்னென்னா வந்தது தூங்காதான்னா, திருவேங்கடவனுடைய அபாரமான அனுபவம் குரங்கத்தூட தூங்க விடாதான். போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பூக்கு நேர கிடுகிடுன்னு எழுந்திருக்கிறது. கோலு போன முதல்ல தீர்த்தமானம்னு தான் ஒரு குரங்கு. குளிச்சுட்டு தான் குரங்கு கூட கோலுக்கு போறதுன்னா, நாம குளிக்காம எந்த வேலையான்னு பார்க்கலாமா? பூஞ்சுனை பூக்கு போய் அழகிய பூக்கள் மலர்ந்திருக்கிற குளத்துல காலை வச்சுதான். வியாக்கியாதா உடனே பெரியவாச்சன் கேட்டுண்டார், என்ன தைரியம் அந்த குரங்குக்கு? யானை அன்னைக்கு குளத்துல காலை வைக்கச்சே முதல்ல பிடிச்சிருந்தா மாதிரி இருட்டோட இருட்டா எங்கேயானு முதல்ல பிடிச்சு கொடுத்தனா என்ன பண்றது? எந்த தைரியத்துல போய் குளத்துல காலை வைக்கிறதுன்னார். அழகா உரையாசிரியர் தெரிவித்தார், இது திருவேங்கடம், இங்கு முதலையாகட்டும் வேடனாகட்டும் மிருகமாகட்டும் வெங்கடேஷ பக்தியோடு இருப்பனே தவிர ஒரு நாளும் எதிர்த்து பேச மாட்டான். மலை என்ன மலைன்னு யோசிச்சு பாருங்கோ, அதுல நின்னாலே பாபங்கள் அத்தனையும் கழிந்து போகும்னால் ஏது முதலையோட தன்மை நமக்கு வந்துடுமா? அது ஏதோ தப்பு பண்ணித்து நிலத்திலேனா இங்க இருக்கிறவர்கள் தவறிழைப்பார்களோ? பூஞ்சுனை பூக்கு அங்க அலர்ந்த போது அறிந்து கொண்டு, அங்க மலர்ந்திருக்கிற புஷ்பத்தை எடுத்துக்கிறதா புஷ்பம் திருவேங்கடமுடையானுக்கு நினைச்சுக்கிறது. கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு வாயில சொல்றது, கையால புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது. ஆச்சரியப்பட்டார் ஆழ்வார், 3 கரணத்தாலும் குரங்கு கூட சேவிக்கிறதுன்னா பெருமானே. மனசு வாக்கு மெய் முக்கரணத்தாலும் பகவான் ஆசிரியக்கணும்னு சொல்றோம். இதோ புஷ்பத்தை பறிஞ்சின்றது கையால கைங்கரியம், வாயால கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டு போறது வாச்சிக்க கைங்கரியம், மனசால மணிவேங்கடவனையே நினைக்கிறது மானச கைங்கரியம். ஒரு குரங்கு போய் சமர்ப்பிக்கிறதே அப்பேற்பட்ட திருவேங்கடம். மேலிருந்து பெருமான் கீழே பார்த்தா குரங்கு ரொம்ப நன்னா இருக்கு, இந்த ஊருக்கு தான் போகணும்னு முதல்ல முடிவு பண்ணான். ஏற்கனவே பார்த்தா அருவி ரொம்ப நன்னா இருக்கு, போய் ஆகணும். குரங்க பார்த்தாலும் நன்னா தான் இருக்கு, போய்த்தான் ஆக வேண்டும். இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு குரங்கு தன்னுடைய கடுவனும் மந்தியும் சேர்ந்து உட்காண்டிருக்கான். தெளிந்த சிலாத்தலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி, முதலாழ்வார்கள் பாசுரத்தில் தெரிவித்தா, தெளிந்த சிலாத்தலம் ஒரு பெரிய பாறைக்கு மேலே தெளிந்த சிலாத்தலத்தின் மேலிருந்த மங்கி பெண் குரங்கு உட்காண்டிருக்கான். அழிந்த கடுவனையே நோக்கி பக்கத்துல கடுவன்கிற ஆண் குரங்கு உட்காண்டிருக்கு. பெண் குரங்கு ஆண் குரங்க பார்த்து தெளிந்த சந்திரனை பிடித்து கொடு அப்படின்னு கேட்கறதான். மேல உட்காண்டிருக்கான் பெண் குரங்கு, ஆண் குரங்கு இடத்துல தான் ஆசைப்பட்ட கேட்கறது இந்த தெளிவா சந்திரன் இருக்கே அதை கொடுன்னு தான். வைக்காத என்ன சொல்றாரு இந்த இடத்துலன்னா, சந்திரமண்டலத்துக்கு மேல இருக்கான் திருவேங்கடம், அங்க உட்காண்டிருக்கான் இந்த பெண் குரங்கு. அது கீழே இருக்கிற இந்த சந்திரனை பிடிச்சு கொடுன்னு ஆண் குரங்கு இடத்துல கேட்கணும்னா, சந்திரனுக்கு எப்பவாவது உடம்புல சிறு அரிப்பு ஏற்பட்டால் திருவேங்கடத்தினுடைய மலை முகட்டிலே தேய்த்து கொண்டு போவனாம். அந்த அளவுக்கு விண்திங்கள் அகடுறிஞ்சக்கூடிய திருவேங்கட மலை, ஓக்கத்தோட உயர இருக்கிற மலை. இந்த ஆண்மந்தி பெண் குரம்பு பேசுறத பார்த்தாலும் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே ஒரு யானை குத்திண்டு ஓடி வந்துதான் புரிந்து மதவேழம் மாப்பிடியோடு ஊடி
தன்னுடைய பிடி, பெண் யானை பிடி, ஆண் யானை களிறு, பெண் யானை ஆண் யானை சண்டை போட்டுக்கிறது,